Hi friends, welcome to Kritika Designs. இந்த வீடியோவில் ஒரு செமி கிராண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். சுகர் பீடும் ரவுண்ட் பீடும் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா கட் பீட் இருக்குல்ல, காப்பர் கலர் தான் இது. காப்பர் கலர் கட் பீடில் ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டு தான் இது வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த நெக்லைன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது, அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்தங்காட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் போட்டுட்டு அது அவுட்டரில் வந்து ஒரு கொடி டிசைன் வந்து போட்டிருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்லீவ் எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் இருக்குது. 12 இன்ச்சில் நம்ம வந்து ½ இன்ச் வந்து எடுத்துக்கலாம். சாரி, ½ வந்து எடுத்துக்கலாம். அது வந்து 6 இன்ச் வருது. சென்டரில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு ரவுண்ட் பீடு, சுகர் பீடு ரவுண்ட் பீடு, சுகர் பீடு இது மாதிரி மட்டும் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து கீழே வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பீகாக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட்லும் கூட பீகாக் அந்த ஒரு மோட்டிவ் எடுத்துகிட்டு அதை வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லிங் கூட ட்ரா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீகாக் அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவில் எப்படி போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஸ்லீவில் வந்து போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்லீவ்லையுமே வந்து ஒரே மாதிரி போடக்கூடாது. இது மாதிரி நெக்கு மட்டும் கீழே ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெட்டுக்கு மேலே ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பின்னால் அந்த தோகை மாதிரி பாட்டு வரணும், அதுக்காக இப்படி ஒரு திலகம் ஷேப் மாதிரி போட்டுக்கிறேன். அதை சுற்றியும் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி அந்த தோகை மாதிரி பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பீடு கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழேருந்து 2.5 இன்ச்சில் வந்து பீகாக் போட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி சைடில் வந்து திலகம் ஷேப் வந்து போட்டிருக்கிறோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 2 பக்கம் வந்து விட்டுருங்க. இந்த கேப்பில் தான் நம்ம வந்து அந்த கொடி மாதிரி போட்டலையும் அது போட போகிறோம். அதுக்கு ஸ்லீவில் மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாட்டில் வந்து இது மாதிரி ஒரு கோவில் ஷேப் மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எது மார்க் பண்ணணுமோ அது எல்லாமே மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட போகிறோம். அதுக்கப்புறம் இது மாதிரி சைடில் 3 ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். நான் அப்படியே குத்து மதிப்பாக மார்க் பண்ணுற மாதிரி நான் மார்க் அப்படியே பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறேன், நீங்கள் வந்து டேப் வச்சும் கூட கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த லைன் மாதிரி போட்டாலே அதில் வந்து இது மாதிரி அந்த கொம்பு டிசைன் வந்து போட்டுக்கலாம். கொம்பு டிசைன் ஒரே டைரக்ஷனில் போடாமல் இடையில வந்து 2 கொம்பு பிடிக்கும், 2 ஃப்ளாருக்கு இடையில அதை வந்து நம்ம இப்படி ஆப்போசிட்டாக வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டேரெக்டாக அப்படியே வந்து ஸ்லீவில் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் எல்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. அதை வச்சு அதுக்கப்புறம் கார்பன் ஷீட்டை வச்சு இதில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க ஸ்லீவில். இப்போ வந்து கொடி டிசைன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மெஷர் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 ஃப்ளாருக்கு இடையில வந்து ஒரு 2.5 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டோன்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். இந்த ப்ளவுஸு பார்த்திங்கன்னா பிங்க் கலரு, இதோட சேரீ பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஷேடு மாதிரி. அந்த சேரீயில் வந்து க்ரீன் கலர் வந்து மோட்டிவ் டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸில் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து வச்சுட்டு அதுக்கு இடையில வந்து நான் திலகம் ஷேப் வந்து வைக்கிறேன். கேப் பார்த்திங்கன்னா அதிகமாக விட வேண்டாம். நான் அந்த ஸ்டோன்ஸை சுற்றி வந்து கட் பீடில் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து 2 ஸ்டோன்ஸுக்கு நடுவில் வந்து கேப் விட்டுருக்குறேன். நீங்கள் டேரெக்டாக ஸ்டோன் எடுத்தோடனே உடனே பேஸ்ட் பண்ணிடவே கூடாது. நீங்கள் வந்து இப்படி என்ன டிசைன் பண்ண போகிறீங்கன்னு கரெக்டாக வந்து நீங்கள் எல்லா ஸ்டோன்ஸையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸோட கவுண்ட் வந்து இன்னொரு ஸ்லீவுக்கு அதே மாதிரி வேணும். நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணது வந்து அதே கவுண்டில் அடுத்த ஸ்லீவ் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பாதி பற்றி அதில் பாதி பத்தாமல் போச்சுனாலும் நம்மளுக்கு சிரமமாக போயிடும். அதனால் ஸ்டோன்ஸ் மட்டும் வந்து ஒட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒட்டணும். இதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் வந்து இது மாதிரி வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பீகாக்குக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்போ திலகம் ஷேப்போ அதை வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ரஃபாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எடுத்த மாதிரி அதே கவுண்டில் அதே கலர் ஸ்டோன்ஸை வந்து இன்னொரு ஸ்லீவுக்கும் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் மறந்துட வேண்டாம். நீங்கள் இந்த ஸ்லீவ் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்லீவுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து 2-3 கிடைக்கலின்னா கூட அது சிரமம்தான். அதுக்காக மட்டும் நீங்கள் ஷாப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஷாப்லேயும் ஒரு வேளை அந்த கலர் அப்போ ஸ்டாக் இல்லைனாலும் கஷ்டம்தான். நீங்கள் அப்புறம் திரும்பி வந்து வேறு கலர் ஒட்டுறதுக்காக எல்லாமே வந்து இப்போ எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதையும் வந்து பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது மாதிரி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த சென்டர்லுக்கெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சைடு இந்த ஃப்ளார் மாதிரி போட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஃப்ளாரில் வந்து ஆரஞ்சு கலரும் இன்னொரு ஃப்ளாரில் வந்து பிங்க் கலரும் வந்து ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். 4 ஸ்டோன்ஸ் வந்து இது மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இருக்கிற எல்லா ஃப்ளார்லேயும் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் வச்சாலும் வைக்கலாம். பிங்க் கலர்னால் வந்து இந்த ப்ளவுஸ் இருக்குது, அதனால் நான் வந்து பிங்க் கலரு யூஸ் பண்ணேன். ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோதான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஃப்ளாருக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் ஸ்டாக் பொறுத்தும் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து கொஞ்சம் எடுப்பாகவும் தெரியாது. ஒர்க் பண்ணும்போது இதில் ரொம்ப ஜரி இருக்குது இந்த ப்ளவுஸ் பார்ட்டில். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நீடில் நிறையாவே கட்டாச்சு. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற த்ரெட்டும் பிடிச்சி நம்ம நீடில் இழுப்போம். இந்த கிளாத்தில் இருக்கிற த்ரெட்டும் வந்து அதிகமாக மாட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. அது இந்த கட் பீடெலாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட் பீடே வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கிடையில் இந்த த்ரெட்டும் மாட்டி மாட்டி நெடியில் வந்து நிறையா உடஞ்சுது. அதனால் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, இதில் வந்து பண்ணால் அவ்வளோ எடுப்பாக தெரியாது, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன்ஸை சுற்றி வந்து நான் கட் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அது ஸ்டோன் சுற்றி கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு மொத்தமாக பீகாக் அவுட்லைன் வந்து
3 mm ரவுண்ட் பீடும் அதை சுற்றி ஒரு சுகர் பீட் அவுட்லைனும் கொடுத்துருக்குறேன். இல்லை அதிகமாக எந்த ஒர்க்கும் நம்ம பண்ணல, ஆனால் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இது ஒர்க்கு நீட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார் மாதிரி பாட்டு இருந்தது இல்லையா, 4 ஸ்டோன் ஒட்டியிருந்தது இல்லையா, அதை சுற்றி நான் ஜரி த்ரெட்டில் தான் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் எப்போ போல் 3 mm ரவுண்ட் பீடு சுகர் பீடு அவுட்லைனும் கொடுத்துருக்குறேன். கீழே அந்த கொம்பு டிசைன் போட்டோம் இல்லையா, அதில் வந்து அந்த எட்ஜ் பார்ட்டில், அதாவது ஸ்டார்டிங் பார்ட்டில் ஒரு ரவுண்ட் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடில் வந்து அந்த கொம்பு மேலேயே அப்படியே வந்து போட்டுக்கிறேன். பீட்ஸு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பெண்டு மாதிரி வந்தால் நீங்கள் ஒரு பீடும் போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 பீடும் போடுங்க, அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2க்கு மேலே, அதாவது 3 பீடு 4 பீடெலாம் நீங்கள் வந்து ஒரே டைமில் போட்டுற வேண்டாம். பீட்ஸு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி அன்ஈவனாக இருக்கிற பீட்ஸ்லாம் நிறைய வரும், அதெல்லாம் நீடில் வரும்போது அப்படியே கீழே போட்டுருங்க. அதையும் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ளவுஸில் இருக்கிற ஜரி த்ரெட் வந்து ரொம்பவே மாட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம சில்க் காட்டனாக இருந்தால் அவ்வளோ ஒன்றும் பண்ணாது. இப்போது அந்த கொம்பு போட்டோலையே அதுக்கு அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு ஒரு ரவுண்ட் பீடு வச்சு அதை வந்து 3ஆக போட்டு ஒரு குட்டியாக வந்து ஒரு புட்டா மாதிரி அதில் கொடுத்துக்கிறேன். இப்படி 2 பக்கம் சைடில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சென்டரில் பீடு வந்து போடணும், அப்போ தான் அது ஈவனாக கிடைக்கும். சென்டரில் நம்ம நாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, அதனால் வந்து அந்த சேரீ கலரில் உங்களுக்கு என்ன கலர் சேரீ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு குட்டி லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம இந்த லீஃப் பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் லீஃப் இல்லைங்க, குட்டி சைஸ் லீஃபுக்கு வந்து கிராஸாக தான் ஃபில் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். லீஃப் வந்து அவுட்லைன் கொடுத்தா தான் வந்து நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் பார்ட்டில் வந்து கொஞ்சம் எடுப்பா தெரியலன்ட்டு அதில் இன்னொரு கலர் க்ரீன் கலர் மாதிரி இருந்தாலையும் அந்த கலர் த்ரெட்டில் வந்து மறுபடியும் லீவ் சுற்றி இன்னொரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஷார்ப் எட்ஜு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே கொண்டு வருவோம். இது எல்லாமே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம யூடியூப்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பீகாக் சென்டர் பார்ட் இருந்தது இல்லையா, அதில் வந்து நான் வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சுட்டு தாம்பூ ஸ்டிச்சு தான் கொடுத்துருக்குறேன். தாம்பூ ஸ்டிச்சுனா ஒன்றும் இல்லை, வெறும் செயின் ஸ்டிச்சே வந்து ஃபுல்லுமே ஃபில் பண்ணுறது தான். இதே ஒரு நெக்லைனு, மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.